பாய்ஸ் டீமை ரவுண்டு கட்ட வர வைல்ட் கார்டு என்ட்ரி ஆஹா சாத்தா சைக்கிளில் வருதே அப்படிங்கிற மாதிரி இப்போ பிக் பாஸ் ரசிகர்கள் குஷியில் இருக்கிறாங்க. ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த பிக் பாஸ் ஷோ ஆரம்பித்து கிட்டத்தட்ட 50 நாட்கள் ஆயிடுச்சு. பாதி கிணறு தாண்டின நிலையில கூட இன்னமும் இந்த ஆட்டம் சுவாரஸ்யமாகலை. இதை வாரம் விஜய் சேதுபதியுமே சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க தினம் ஒரு மனநிலையில் இருந்து பார்வையாளர்களை நொந்து போக வைக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரியாக கொடுக்கப்படுற டாஸ்க்குமே பெரிய அளவில் சுவாரஸ்யத்தை கொடுக்கல. இதுக்கு போட்டியாளர்களுமே ஒரு காரணம். சரி வைல்ட் கார்டு வந்தாலாச்சும் ஆட்டோ மாறுதான்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா 6 பேரை வைல்ட் கார்டாக உள்ளே தள்ளிவிட்டார். ஆனால் அதுவுமே வேலைக்காகலை. ஒருத்தர் போன வர எவிக்டான நிலையில் இந்த வீக் பார்த்தீங்கன்னா இன்னொரு வைல்ட் கார்டுமே வந்துட்டு வெளியேற போகிறாங்க. ஸோ இந்த நிலையில தான் இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு வைல்ட் கார்டு என்ட்ரி வந்துட்டு உள்ளே வர இருக்கிறாரு. ஆனால் இது பலருமே எதிர்பார்த்தது தான். அதன்படி மேடையில் அவமானப்பட்டு வெளியேறின அர்ணவ் தான் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வைல்ட் கார்டாக இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வர இருக்கிறாரு. ஸோ ஏற்கனவே ஆண்களோட இவருக்கு கடுமையான தகராறு இருக்குது. போகும்போது கூட இவர் தன்னுடைய மொத்த வன்மத்தையுமே கொட்டிட்டு தான் போனார். அப்படி இருக்கிறவர் மறுபடியும் வீட்டுக்குள்ளே வந்தால் நிச்சயம் ஒரு பிரளயமே நடக்கும். இதன் மூலயமா ஒரு சில கண்டென்ட் கிடைக்கிறதுக்குமே அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. அதையும் தாண்டி அடிதடி ரேஞ்சுக்கு கூட போகலாம். அப்படிப்பட்ட ஆள் தான் அர்ணவ். இப்படி பிக் பாஸ் போட்ட கணக்கு எப்படி இனி வர்ற நாட்களில் இருக்க போகுது அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ எனிவே அர்ணவ் வைல்ட் கார்டு என்ட்ரி குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.